வணக்கம் நண்பர்களே. நீட்டுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன விஷயம் தெரியல அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. நீட் யுஜிசி 2026க்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது? எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண அப்படின்னா nee.nta.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்ல நாம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஹால் டிக்கெட் வந்த அப்புறம் நம்மளுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், டெஸ்ட் சென்டர் நேம், எந்த பிளேஸ்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது கரெக்டா வந்து கிளிக் ஆகணும். ஒருவேளை ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா நீங்க உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கான அந்த எரரை வந்து கிளியர் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து நமக்கான ஃபோட்டோ காலம் ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ காலத்தில் அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம், ஸ்கேன்டு காப்பி. அதே ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒட்டி கொண்டு போகணும். வேற ஏதாவது ஃபோட்டோக்களை ஒட்டுவது மூலமா ஏதாவது குழப்பம் ஏற்படும். மேக்ஸிமம் அந்த இடத்துல நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணமோ அதே ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் அந்த ஹால் டிக்கெட்டில் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் கூடவே ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய ஆதாராக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா May 3, 2026. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஆனால் நாம் 11 மணிக்கு அங்கே ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணி ஆகணும். நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே இருக்கணும். அதாவது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து 1:30க்குள்ளே போயிடுங்க. ஏன்னா 1:30க்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. யாரும் வந்து ஹெவி மெட்டல்ஸ் உள்ள பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டிட்டு போகாதீங்க. ஜுவல்லரிஸ் எதுவும் போட்டு போகாதீங்க. பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்ச ட்ரெஸ் போட்டு போகாதீங்க. பெல்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஷூஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்களே அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளூடூத் ஹெட்செட் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு காலம் இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டான ஃபுட்டு, சேலட் மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு போகலாம். உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். அரசு பள்ளியில் படித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் பயந்துடக்கூடாது. எல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான். அது வேற விதமாக அங்கே கேட்கப்பட்டிருக்கும். அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவான கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் வழியில் படித்து நீட்டில் பாஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே முன் உதாரணமாக எடுத்துக்கங்க. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும்ன்றத மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான டாக்டர்ஸ் உருவாகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நான் உங்கள் அன்புமணி. நன்றி.